அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகள் பெருமொழி மக்கள் அனைவரும் இங்கே ஒருங்கிணைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த வேளாண்மை உதவி இயக்குனர் உங்கள் பகுதி உதவி இயக்குனர் குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஒரு விஷயம் என்னன்னா, மகசூல் குறையுது அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய சப்ஜெக்ட் தான். நெல்லில் மகசூல் ஏன் குறையுதுன்னா, ரெகுலராக டிஏபியை அடி உரமாக கொடுத்துருக்கோம். அந்த டிஏபி அடி உரமாக குறைச்சாதான் நமக்கு மகசூல் அதிகரிக்கும். இப்போ அரசு குருணை வடிவ சூப்பர் பாஸ்பேட்டை கண்டுபிடிச்சி வெளியிட்டுருக்காங்க. டிஏபிக்கு பதிலாக சூப்பர் பாஸ்பேட் உபயோகப்படுத்தினா நமக்கு செலவும் குறையும், மகசூலும் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக டிஏபி யூஸ் பண்ணி நம்ம மண்ணுக்கு போர் அடிச்சு போச்சு. இப்போ மண் டிஏபி பார்த்தாவே மண்ணுக்கு ஒரு வெறுப்பு டிஏபி மண் எடுக்கும், மண்ணு கிரகிக்கும் குறைஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா போடுறது போடலாம். அதெல்லாம் நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களில் திரவ உயிரினங்கள் நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் நம்ம நிறைய மானியங்கள் 50% நீங்கள் மகசூலை அதிகரிக்கலாம். இறுதியாக வேளாண்மை இணைச்சாண்டு உதவி இயக்குனர் அவர்கள் இறுதி டெக்னிக்கல் விசேஷன் பேசுவாங்க. அதை முடிச்சுட்டு தேசிய கீதத்தோட விழாவை முடித்து விடலாம். சாரை நான் கடைசியாக ஒருத்தர் நல்ல பேச்சாளர், அவருக்கு அதிக நேரம் கொடுத்துருக்கணும். பட் சூழ்நிலை காரணமாக கல்வி செலுத்தாமல் இந்த காரணமாக குறித்த நேரத்தில் ஒரு கருத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. விவசாயம் 1960களில் இருந்தது. நிலைமை உற்பத்தி பெருக்கம், பசி பட்டினியை தவிர்க்க உற்பத்தி பெருக்கம் என்ற கட்டாயத்தில் பசுமை புரட்சி நடந்தது. பசி பட்டினியால் உயிரிழப்பை தவிர்க்க உற்பத்தி பெருக்கத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். 2000 வாக்கில் உணவுக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி எழுதினோம். இன்று 2024இல் தேவைக்கு அதிகமாக உணவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். 65இல் இருந்த நிலைமை பசிப்பட்டினியால் உயிரிழந்ததை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் 2024 அந்த சாப்பாட்டில் சாப்பிட்டு நோய் நொடியால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம். விவசாயம் ஒரு பசுமை புரட்சியை பார்த்தது. இன்று உயிர்மை வேளாண்மை புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் எல்லோரும் என்ன முன்னே பேசியவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் சுகர், சர்க்கரை, கேன்சர் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்கள் தான் என்ற அடிப்படை காரணம். அதை மாற்றியாக வேண்டும். நமது மக்களை நோய் நொடியிலிருந்து காத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு உரிமை வேளாண்மை தூக்கி பிடித்தாக வேண்டிய நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி தூக்கி பிடிப்பது? மரபு வழி வேளாண்மையா, இல்லை பஞ்சகாவியா, ரசகாவியா, மீன் அமிலம், பூச்சி விரட்டிகளை கொண்டா? இது எல்லாத்தையும் யோசிக்கிற நிலையில தான் நம்ம விவசாயத்துறையும் விவசாய மக்களும் இருக்கிறார்கள். இந்த உயிர்மை வேளாண்மை என்பது மண் வளம் சார்ந்தது. மண்ணை வளமாக்க வேண்டும். மண் மலடாகிவிட்டது. பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தியதால், பசியை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் ஓடியதால்
நம் தாய் மண்ணை மலடாக்கி இருக்கிறோம். அந்த மண் மலடை தவிர்க்க உயிர் மேலாண்மையை தூக்கி பிடிக்க வேண்டும். மண்வளம் எப்படி மண்வளம் மீட்டெடுக்க முடியும்? மண்வளம் மீட்சி என்பது மீனமிலத்தாலோ பஞ்சகாவியத்தாலோ மண்புழு மேலோரமாக இடுவதாலோ முழுவதுமாக மீட்டெடுக்க முடியாது. மாறும், சிறிதளவு மாறும். முழுமையாக மண்வளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமது உடலுக்கு எப்படி ரத்தம் தவிர்க்க முடியாதோ, ரத்தமின்றி ஒரு நாள் ஒரு நிமிடமும் நம்மளால் வாழ முடியாதோ, அதுபோல் கார்பன் எப்படி மண்ணுக்கு சேரணும், எவ்வளவு இருக்கணும் மண்ணில் என்ற ஒரு அடிப்படை சுதந்திர இந்தியாவின் போது நமது மண்ணிலே 0.8 1% வரைக்கும் இருந்த கார்பன் சத்து இந்த 0.3% கீழே போனதால் தான் மண் மலடாகி விளைச்சலுக்கு இடையூறாக இருக்கிறது. இந்த மண்ணுக்கு ரத்தம் போன்ற கார்பனை மீட்டெடுக்க வேண்டியது எப்படி? இங்கே என்ன முன்னாடி பேசியவர்களாக சொன்னார்கள், தொழு உரம். அதுதான் நம் பாரம்பரிய மீட்டெடுப்பதற்கான வழி. தொழு உரம் நிறைய போடணும். தரை பசுந்தால் உரங்களை நிறைய வளர்த்து வருஷத்தில் ஒரு தரமாக வளர்த்து முடக்கி விடணும். அதுபோக இலை தத்துக்களை வெளியிலிருந்து கொண்டு நம்ம நிலத்தில் சேர்க்கணும். இப்படியெல்லாம் சேர்த்தா தான் நம்ம மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் சேரும். ஏன்னா நாம் மண்ணிலிருந்து எடுக்கிறத விட கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. மண்ணிலிருந்து எடுக்கிறது சத்துக்கள் தான். நம்ம சாப்பிட்ற உணவுன்னு சொல்கிறோம், நம்ம மண்ணிலிருந்து வெளியே வர்றது எல்லாமே சத்துக்கள் தான். சத்துக்கள் நெல்லா வரலாம், மணிலாவாக வரலாம், உளுந்தா வெளியே வரலாம், இல்லை வைக்கோலா வெளியே வரலாம். மொத்தமும் மண்ணிலிருந்து வருவதும் எல்லாமே சத்துக்கள் தான். அந்த சத்துக்களை நாங்கள் திருப்பி கொடுக்கணும். நம்ம முன்னோர்கள் ஒரு போகம் செஞ்சாங்க. ஒரு போகத்துக்கு விளையிற விளைச்சலுக்கு மீறிய தொழு உரங்களை அந்த நிலத்துக்கு இட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 டன் விளைஞ்சதுன்னா 3 டன்னிலிருந்து 5 டன் வரைக்கும் திருப்பி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு நிலத்துக்கு மூச்சு வாங்க கூட விடாமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எடுக்கிறதுக்கு சமமாக திருப்பி கொடுக்கிறோமா என்றால் அது நிச்சயமாக இல்லை. அதனால இயற்கை விவசாயன்றது நம்ம எடுக்கிற இடுபொருள், நம்ம விளைவிக்கிற விளைச்சலுக்கு சமமாக அதை விட 2 மடங்கு நம்ம கொடுத்து பழகணும். விளைச்சல்னா நான் வெறும் நெல்லை மட்டும் சொல்லலாம், வைக்கோலையும் சேர்த்து சொல்லணும். அதுலேருந்து விளையிற மொத்தமும் நிலத்திலிருந்து வர்றது மொத்தமும் விளைச்சல் தான். நம்மளுக்கு ஒன்றா நெல்லாக இருக்கலாம்.